பிரைஸ் தி லார்ட். என்னிடத்தில் அன்பு செலுத்தி என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உபாகமம் 5:10. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளோட இருதயமும் நம்முடைய வாழ்க்கையும் எந்த அளவுக்கு உண்மையுள்ளதா இருக்கு, எந்த அளவுக்கு இரக்கமான வாழ்க்கை நம்ம வாழ்றோம். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசான அம்மா, அந்த தாய் அவங்களுடைய வாலிப வயசுல அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மட்டமான வாழ்க்கைன்னு சொல்லலாம். மட்டமான வாழ்க்கைன்னா எப்படி சொல்ல, ஒரு வெறுப்பான காரியமும், ரொம்ப கோபமான ஆளு, அவங்க ரொம்ப அசுத்தமான வார்த்தைகளை பேசுறவங்க, யாருக்கும் அடங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தாய் அந்த தாய். எல்லாரையும் போட்டு அசுத்தமா பேசுறதும், அசுத்தமான வார்த்தையில கொண்டு பேசுறதும், நான் தான் அப்படின்னு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை அவங்க வாழ்ந்தா. அவங்க மட்டும் வாழாம அவங்களுடைய பிள்ளைகளையும் சரி, அவங்களுடைய கணவரையும் சரி, அந்த அளவுக்கு அவங்க குடும்பப்படுத்தின ஒரு தாய் அந்த தாய். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு வாழ்ந்த ஒரு தாய், அவங்களுடைய முதிர் வயதுல எப்பேற்பட்ட மரணம் அவங்களுக்கு தெரியுமா? கை கால் விழுந்து போச்சு. பாத்ரூம் கூட யாராவது கொண்டு போய் கூட்டு வந்தாதான் அந்த தாயால போக முடியும். அந்த அளவுக்கு வேதனைப்பட்டு மரிச்சு போனாங்க. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய பிள்ளைகள் ஒருத்தர் வாழ்க்கை கூட செவ்வையான வாழ்க்கைன்னு சொல்ற அளவுக்கு இல்லை. அவ்வளோ அசுத்தம், அவ்வளோ கண்ணீர், அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ வியாகுலம். ஹல்லேலூயா. ஒரு நிம்மதியான ஒரு மனசார ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அவங்க பிள்ளைகள் யாருமே வாழல. எதனால? அவ்வளோ பாவம், அவ்வளோ சாபத்தின் கட்டு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை நம்ம நினைக்கிறோமா? அநேகர் நினைக்கிறதே இல்லை. நாம் வாழ்றோம், நாம சாப்பிட்றோம், நாம தூங்குறோம், நாம நிம்மதியா இருந்தா போதும், பிள்ளைகளுக்கு நம்ம சேர்த்து வச்சுட்டு அவங்க வாழ்ந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு பிரியமான என் சகோதரனே, அப்படி கிடையாது. நம்முடைய தேவன் நீதியும் நியாயத்தையும் செய்கிறவர். அவருடைய இரக்கத்தை நம்ம அறிந்து கொண்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வையும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்ய வல்லவரா இருக்கிறார். இதே தேவன் தான் நம்முடைய பாவங்களையும், நம்முடைய பிதாக்கள் பாவத்தை பிள்ளைகள் மடியில சரி கட்டுற தேவனுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய மனசுகிற காயங்களோ காரியங்களோ எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்துல வச்சு, இரக்கமற்ற மனுஷங்க மேல உங்களை அன்பை செலுத்ததை விட இரக்கமான தேவன் மேல உங்களுடைய அன்பை செலுத்தி பாருங்க. உங்க வாழ்வு மட்டும் இல்லை, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வு செவ்வையாய் மாறும். என்னோட செஞ்சு ஜெபிக்கிறீங்களா? அன்பும் இருக்கும் நல்ல தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளையும் தகப்பனும் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளையும் தகப்பனே, உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு அன்பான தேவன் மேல அன்பு செலுத்தி நாங்களும் அன்போட ஐக்கியத்தோட வாழவும், அவங்களுடைய பிள்ளைகள் அன்போட ஐக்கியத்தோட வாழவும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.